வேடிக்கை பார்த்த உலகம், கை கொடுத்த இந்தியா. இந்தியா தான் ரியல் பிக் பிரதர். ராஜதந்திர ஆட்டத்தில் கிங் மேக்கர் மோடி. சர்வதேச அரசியல் உணர்ச்சிகளை விட ராஜதந்திரமே மேலோங்கி நிற்கும் என்பதற்கு இலங்கை மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளுடனான இந்தியாவின் அணுகுமுறை ஒரு சிறந்த பாடமாகும். சில நேரங்களில் இந்த இரு நாடுகளும் இந்தியாவிற்கு எதிரான நிலைப்பாடுகளை எடுத்த போதும் அண்டை நாடு முதலில் எனும் கொள்கையிலிருந்து பாரதம் பின்வாங்காமல் செயல்பட்ட விதம் பிரதமர் மோடியின் நுணுக்கமான ராஜதந்திரத்திற்கு சான்றாகும். இலங்கை மற்றும் வங்கதேசம் ஆகிய இரு நாடுகளுமே பல நேரங்களில் சீனாவின் செல்வாக்கிற்கு ஆட்பட்டு இந்தியாவின் பாதுகாப்பு நலன்களுக்கு சவாலாக விளங்கும் முடிவுகளை எடுத்ததுண்டு. உதாரணமாக, இலங்கையில் சீனாவின் ஹம்பந்தோட்டா துறைமுகம் தீர்மானம் மற்றும் சீன கப்பல்களின் வருகை இந்தியாவிற்கு பாதுகாப்பு அச்சுறுத்தலாக அமைந்தது. அதேபோல் வங்கதேசமும் சில நேரங்களில் உள்நாட்டு அரசியல் காரணங்களுக்காகவும் வர்த்தக தேவைகளுக்காகவும் சீனாவுடன் நெருக்கம் காட்டியது. இருப்பினும் இத்தகைய இக்கட்டான சூழலில் இந்தியா ஒரு முதிர்ச்சி அடைந்த அண்டை நாடாக செயல்பட்டது. ஒரு நாடு நமக்கு எதிராக செயல்படும் போது அதை தனிமைப்படுத்தாமல் அந்த நாட்டின் பொருளாதார சிக்கலில் முன்வந்து உதவுவதன் மூலம் அந்த நாட்டை மீண்டும் நம் பக்கம் ஈர்ப்பதுதான் இந்தியாவின் ராஜதந்திரம். இலங்கை கடும் பொருளாதார சரிவில் சிக்கி தவித்த போது மற்ற நாடுகள் கடன் வசூலில் குறியாக இருந்த வேளையில் இந்தியா சுமார் $4 பில்லியன் மதிப்பிலான கடனுதவி மற்றும் அத்தியாவசிய பொருட்களை வழங்கியது. 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் ஆகியவற்றை அனுப்பி வைத்தது. வெறும் உதவி மட்டுமல்ல, அது இலங்கையின் ஒட்டுமொத்த நம்பிக்கையையும் இந்தியா பக்கம் திருப்பிய ஒரு செயல். இதுவே வங்கதேசத்தை பொறுத்தவரை அந்நாட்டின் மின்சார தேவைக்காகவும் பொருளாதார வளர்ச்சிக்காகவும் இந்தியா பல பில்லியன் டாலர்களை முதலீடு செய்துள்ளது. குறிப்பாக மைத்ரி சூப்பர் தெர்மல் பவர் ப்ராஜெக்ட் மற்றும் தடையற்ற டீசல் விநியோகத்திற்காக குழாய் வழித்தடங்கள் மூலம் வங்கதேசத்தின் வளர்ச்சிக்கு இந்தியா முதுகெலும்பாக உள்ளது. இந்தியா எடுக்கும் இத்தகைய மனிதாபிமான முடிவுகள் அண்டை நாடுகளுக்கு ஒரு தெளிவான செய்தியை சொல்கின்றன. நெருக்கடி நேரத்தில் உங்களுக்கு உண்மையாக கை கொடுப்பது பாரதம் மட்டுமே. இதன் மூலம் சீனா போன்ற நாடுகள் விரிக்கும் கடன் வலையிலிருந்து இந்த நாடுகளை பாதுகாப்பதோடு தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியாவின் மேலாதிக்கத்தையும் அறநெறியையும் நிலைநாட்டுகிறது. பகைமையையும் பாராமல் மனிதாபிமானத்தை முன்னிறுத்தி இந்தியா செய்யும் இந்த உதவிகள் சர்வதேச அரங்கில் மோடியின் வெளியுறவு கொள்கைக்கு கிடைத்துள்ள மிகப்பெரிய வெற்றியாகும்.